மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். பயப்படாதே என்ற ஒரு வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல. இன்று தேவன் உங்களுக்காக சொல்லும் வார்த்தை. பயம் நம்மை அநேக நேரம் பின்னுக்கு தள்ளுகிறது. பயம் சொல்லுகிறது, உன்னால் முடியாது, உன் நிலை மாறாது என்று சொல்லுகிறது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், பயப்படாதே. நீ விசுவாசத்தில் நடக்கும் போது, நேர்மையில் நிலைத்திருக்கும் போது, யாரும் பார்க்காத இடத்தில் கூட உண்மையாக இருக்கும் போது தேவன் உன் வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பிக்கிறார். உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேன் என்று சொல்லுகிறார். இது ஒரு பெரிய வாக்குத்தத்தம். தேவனுடைய சித்தத்தோடு இணைந்த உங்களுடைய ஜெபங்கள் வெறுமையாக திரும்பாது. ரூத் ஆசீர்வாதத்தை தேடவில்லை, அவள் கீழ்ப்படிதலையே தேடினாள். அவள் பயத்தை தேர்ந்தெடுக்கவில்லை, விசுவாசத்தையே தேர்ந்தெடுத்தாள். ஆனால் தேவன் அவளுக்காக எதிர்காலத்தை தயார் செய்தார். இன்று தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் எதிர்காலத்தை பற்றி பயப்படாதீர்கள். உங்கள் காத்திருக்கிற இந்த காலத்தை தண்டனையாக நினைக்காதீர்கள். உங்கள் முயற்சிகள் தோல்வி அல்ல. தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். அவர் உங்களுக்காக செயல்படுகிறார். பயப்படாதே, தேவன் உன் பக்கம் இருக்கிறார்.